ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் தளபதி விஜய் நடிப்பில் நீங்கள் ரிலீஸ் ஆகிருக்கிற கோட் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு விஷயத்துக்காக விஜய் வந்து தாய்லாந்து போகிறாரு. அவர் தனியாக போகாமல் அவரோட ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போகிறாரு. போன இடத்துல எதிர்பாராத விதமாக அவர் குடும்பத்தில் ஒருத்தர் செத்துடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறமா இந்த கதையில் வர திருப்பம் தான் த கோட். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கமாக விஜய் படம் பார்க்குற படமாக இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக உள்ள படம் வந்து விஜய் வேற மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நடிச்சிருக்காரு விஜய். அது படம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தில் நடக்கிற கதை தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் பஸ் ஸ்டாப்பில் அங்கங்கே கொஞ்சம் ஜாலியாக தான் போகுது. மற்றபடி குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பஸ் ஸ்டாப் எனக்கு அவ்வளோவா தெரியல. அப்படி இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இந்த படத்துலேயே செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளை இன்ட்ரெஸ்டாகவே பார்க்க வைப்பாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம நினச்சி கூட பார்க்காத சீன்ஸில் கேப்டன் விஜயகாந்த் வந்திருப்பார். எனக்கு அந்த சீன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு தான். ஏஐ மூலியமாக இருந்தாலும் ரொம்ப ரியாலிட்டிக்காக தான் விஜயகாந்த் இருக்கார். மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸும் நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோலை அவங்கவுங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு மோகனோட ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே செம. படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. முக்கியமாக இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீனை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும் கிளைமேக்ஸ் சீனு. கிளைமேக்ஸ் சீன்ஸில் மங்காத்தா பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம்லாம் தேட்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி வரிசையில் இந்த படம் ஒரு வேறு லெவல் மாஸ் காட்டும். இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும். தேங்க்யூ.